ஹாய் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் டியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நோ காஸ்ட் இஎம்ஐயில் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மள பல பேர் வந்து இஎம்ஐயில் பொருள் வாங்குகிறோம். அது மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், இப்படி பல பொருட்களை வந்து ஆன்லைனில் வாங்குகிறோம். அதில் இப்போ பிரபலியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐங்கிறது. இந்த நோ காஸ்ட் இஎம்ஐயில் எப்படி நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நம்மளும் யோசிக்கணும் இல்லையா? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு பேங்காக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆன்லைன் போர்ட்டலாக இருக்கட்டும், அது அமேசானாக இருந்தாலும் சரி அல்லது ஃப்ளிப்கார்ட்டாக இருந்தாலும் சரி, நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறதுல என்ன அது உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருக்குது, எப்படி அவங்க லாபம் அடைக்கிறாங்க, எப்படி நாம் நம்மளோட லாபத்தை வந்து இழக்கிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்னோட சேனலில் ஃபினான்ஷியல் சம்மந்தமாகவும் சேவிங்ஸ் சம்மந்தமாகவும் பல வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு ராகுல் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தனக்கு ஒரு மொபைல் வாங்கணும்னு விருப்பப்படுறாரு. அவர் பார்த்துருக்க மொபைலோட காஸ்ட் வந்து ஒரு 20,000 ருபீஸா இருக்குன்னு நாம எடுத்துக்கலாம். அப்படி 20,000 இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாரு, 2 ஆன்லைன் போர்ட்டலையும் அவர் சர்ச் பண்றாரு. அப்படி சர்ச் பண்றப்ப என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி 2 ஆன்லைன் போர்ட்டலையும் அந்த ராகுல்ங்கிற நபர் வந்து தன்னோட தேவையை அறிஞ்சு தன்னோட மொபைல் வந்து என்ன பிரைஸ் இருக்கும் அப்படின்னு தேடுறப்ப அவர் அமேசான்லையும் பார்க்குறாரு, அதே நேரத்தில் ஃப்ளிப்கார்ட் சைட்டையும் பார்க்குறாரு. இந்த ஃப்ளிப்கார்ட்லையும் அமேசான்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 20,000 இருக்கு. இப்போ அதே நேரத்தில் அவர் என்ன பண்றாரு, 2லையுமே ஒரே ப்ரைஸாக இருக்கு, நமக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்ட்டு பிளான் பண்றப்ப அவர் என்ன பண்றாரு, ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் பார்க்கலாம், வெளியில போய் நம்ம விசாரிச்சு பார்க்கலாம். அப்போ வந்து வெளியில நமக்கு என்ன பிரைஸ்ல கிடைக்குது, ஏன்னா மேபி ஆன்லைன்ல பிரைஸ் அதிகமா இருக்கலாம் இல்லையா? அதனால வெளியில போய் அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு. வெளியில ஆஃப்லைன்ல ஷோரூம்ல போய் அவர் பேசுறாரு. பேசி அவருக்கு உள்ள சேம் மாடல் மொபைல் வந்து அவருக்கு பார்கெயின் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 19,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து 20,000 கிடைக்குது. அதே இவர் பார்கெயின் பண்ணி கிட்டத்தட்ட 10% வந்து அவருக்கு இதை விட அது விலை குறைவா கிடைக்குது. இப்போ இதுல எந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஆஃப்லைன்ல வாங்குறத நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அல்லது ஆன்லைன்ல வாங்குறத ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் டீடைல் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு, அதையும் பார்க்கலாம். இப்போ இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆஃப்லைன்ல போய் வாங்குறதா இருந்தா இந்த 20,000 விட 1000 ரூபாய் கம்மியா கிடைக்கிற ஆஃப்லைன்ல போய் கிட்டத்தட்ட 19,000க்கு அவரு அந்த போனை வாங்க முடியும். இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல 1667 ரூபாய்க்கு அவருக்கு மாசம் மாசம் அடைச்சாருன்னா கிட்டத்தட்ட 12 மாசத்துல அவர் அந்த போனை வாங்கிட முடியும். இதுக்கு அந்த 19,000 ரூபாய் மொத்தமா கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது. அந்த நேரத்துல அந்த பாக்கி இருக்க தொகை வந்து அவர் தன்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஏதாச்சும் ஒரு லோன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பல வகையில அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்ப மாசம் மாசம் சொற்பமான தொகை வந்து 1667 ரூபாய் அடைக்கிறதுக்கு அவர் விருப்பப்படலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி அவரு மொத்தமா தன்னோட கையிலேருந்து ஒரு 19,000 குடுத்து தான் ஒரு ஃபோன வாங்கணுங்கிற தேவை கிடையாது. அவரு தன்னோட கையிலேருந்து கிட்டத்தட்ட வெறும் மாசம் மாசம் அவர் செலவு பண்ண போற தொகை பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 1667 தான் அடைக்க போறாரு. இது ஒரு பெரிய தொகையா இருக்காது. நம்மள்ல பல பேர் என்ன பண்ணுவோம், இப்படிப்பட்ட நோ காஸ்ட் இஎம்ஐல தான் நாம இப்படி பொருள் வாங்கிட்டு இருக்கோம். இப்படி வாங்குறதுனால நம்ம கையில வந்து பெரிய அளவுல சுமை இருக்காது. ஏன்னா, ஒரு சொற்பமான தொகை போறதுனால நமக்கு பெரிய அளவு பாதிப்பா தெரியாது. அதே நேரத்துல நீங்க எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ட நீங்க வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அந்த எக்யூப்மெண்ட்டையும் நீங்க ஈஸியா வாங்க முடியும். அப்படி இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட்ல வாங்கலாம். நீங்க இன்ட்ரெஸ்ட்ல இந்த மாரி ப்ராடக்ட் வாங்குறப்ப கிட்டத்தட்ட 15% சார்ஜ் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டா. இதுல இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மாத்திரம் கிட்டத்தட்ட ரூ. 1662 வரும். ஓவராலா பார்த்தீங்கன்னா, மாசம் மாசம் அந்த இஎம்ஐக்கு பே பண்ண வேண்டிய தொகை வந்து ரூ. 1805 அவர் பே பண்ணணும். மொத்தமா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனோட காஸ்ட் கிட்டத்தட்ட ரூ. 23,000 ரூ. 24,000 கிட்டத்தட்ட வந்துரும். இப்படி நாம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் இந்த ஃபோன் வாங்கணுமா? அப்படிங்கிறது என்ட்ட கேட்டீங்கன்னா, நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வாங்குறத விட இதுல அதிகமா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் போகும். அதனால நான் இந்த ஆப்ஷனுக்கு நான் போமாட்டேன். அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஏன் இந்த Flipkart நிறுவனமும், பேங்க்கும் வந்து இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல குடுக்குறாங்க? அதுல அவங்களுக்கு என்ன பெரிய லாபம் கிடைக்க போகுது? அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப நோ காஸ்ட் இஎம்ஐல வந்து அது எங்கேயாச்சும் ஒரு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க. எங்க அந்த கேட்ச் இருக்குன்னு பார்க்கலாம்.
இந்த மேனுஃபேக்சரர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப்லைன் ஸ்டோரா இருந்தாலும் சரி, அல்லது ஆன்லைன் ஸ்டோரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எங்களோட காஸ்ட் இது ரூ. 16,000 நீங்க இந்த ரூ. 16,000 குடுத்துருங்க. நீங்க எம்.ஆர்.பிங்கிறது ரூ. 20,000 வரைக்கும் நீங்க வச்சு வித்துக்கலாம். அதுக்கு மேல நீங்க விக்கக்கூடாது. அதனால நீங்க இதுக்கு மேல நீங்க எவ்வளோ வேணாலும் லாபம் வச்சு வித்துக்கலான்ட்டு அவங்களோட காஸ்ட் பிரைஸ் ரூ. 16,000 அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில, இந்த ஆன்லைன் ஸ்டோரும், ஆஃப்லைன் ஸ்டோரும் கிட்டத்தட்ட ரூ. 20,000 ரூ. 4,000 ப்ராஃபிட் வச்சு விப்பாங்க. இப்படி ரூ. 4,000 ப்ராஃபிட் வச்சு விக்கிறப்ப, நம்மள்ட்ட எத்தன பேர் போய் அந்த ஷாப்ல போய் ஒரு மொத்தமா ஒரு ரூ. 20,000வோ இல்ல ரூ. 40,000 இருக்கிற மதிப்புள்ள ஒரு ஃபோன நாம ஒரே பேமெண்ட்ல குடுத்து வாங்குற ஆளுங்க வந்து ரொம்ப சொற்பமான ஆளுங்க தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் இந்த பேங்க்குங்கிறது அந்த இடத்துல வருது. இப்ப அந்த பேங்க் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள்ட்ட பவர்ஃபுல்லான டூல்ஸ் இருக்கு கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வச்சிருக்காத ஆளுங்களே ரொம்ப சொற்பமான ஆளுங்க தான் இருப்பாங்க. பெரிய அளவு மக்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ நீங்க குடுத்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட்லேருந்து அவங்க ஈஸியா பே பண்ணுவாங்க. நீங்களும் அவங்க பேமெண்ட்க்கு யாரு பின்னாடியும் ஓட வேண்டிய தேவையில்ல. அந்த தேவைய வந்து பேங்க் பார்த்துக்கும். ஆனா, அப்படிப்பட்ட தேவைய அந்த ரிஸ்க் நாங்க எடுக்கிறப்ப, எங்களுக்கு வந்து உங்க ப்ராஃபிட்லேருந்து ஷேர் வேணும். நீங்க எங்களுக்கு அந்த ஷேர குடுத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த ஃபோன விக்கிறதுக்கு இஎம்ஐ வழியா, இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ வழியா நாம கஸ்டமர்ஸ்க்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குடுக்குறதுனால, இதுல பேங்க்குக்கும் ப்ராஃபிட் ஆயிடும். அதே மாரி ஆஃப்லைன் ஸ்டோரா இருந்தாலும் சரி, அல்லது ஆன்லைன் ஸ்டோரா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேருக்கும் அந்த ப்ராஃபிட்ல கெயின் கிடைச்சு போயிடும். இப்படி நம்ம இஎம்ஐல நோ காஸ்ட் இஎம்ஐல வாங்குறப்ப 1000 யூனிட்னா சர்வ சாதாரணமா விக்கலாம். இப்ப ரூ. 4,000 ப்ராஃபிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 யூனிட் வித்தா கிட்டத்தட்ட ரூ. 40,00,000 ப்ராஃபிட் ஆச்சு. அதே நேரத்துல அது 2000 யூனிட் வித்துச்சுன்னா ரூ. 80,00,000 ஆச்சு. அதே மாரி ஒரு 3000 யூனிட் வித்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1.2 குரோர்ஸ் அவங்க ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க. இதுல மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டிங்கிறது இந்த மாரி நோ காஸ்ட் இஎம்ஐ குடுக்குறப்ப பெரிய அளவுல விக்கும். ஏன்னா இந்தியால வந்து ஜனத்தொகை பெரிய அளவுல இருக்கிறதுனால, WhatsApp, Facebook யூஸ் பண்ணாத இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாத ஆளுங்க வந்து மிகவும் சொற்பமான ஆளுங்க தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப, யூசேஜ் வந்து பெரிய அளவுல இருக்கிறப்ப, இப்படிப்பட்ட குறைந்த நோ காஸ்ட் இஎம்ஐ குடுக்குறப்ப, அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சு போயிடும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, அதிக விலை குடுத்து தான் இந்த ப்ராடக்ட்ட வாங்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வெறும் ரூ. 16,000 மதிப்புள்ள ஒரு பொருள நம்ம போய் வெளியில எங்க போய் நீங்க வாங்குனீங்கன்னாலும், அதோட ட்ராபேக்குங்கிறது இருக்கத்தான் செய்யும். இதுக்கு மேல அடிஷனலா என்னென்ன சார்ஜ் பண்ணுவாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். நீங்க எந்த ஒரு ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது எக்யூப்மென்ட் எந்த எக்யூப்மென்ட் வாங்குனாலும் அதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும். எய்தர் நீங்க அப்ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 19,000 நீங்க பே பண்ணாலும் கிட்டத்தட்ட அதுக்கு 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா, ரூ. 22,420 ஆயிடும். அதே நேரத்தில இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல பே பண்றப்ப நீங்க பெர் மந்த் வந்து நீங்க அதற்கான ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு மாச தவணையிலயும் நீங்க ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா குடுக்க வேண்டியிருக்கும். அப்படி பார்த்தாலும் ஓவராலா உங்களுக்கு ஜிஎஸ்டி காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 23,000 உங்களுக்கு வேல்யூ உள்ள அந்த ஃபோனும் வந்துரும். இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல யார் யாருக்கு பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கஸ்டமருக்கு பெனிஃபிட் கிடைக்குது. மேனுஃபேக்சருக்கு பெனிஃபிட் கிடைக்குது. பேங்க்குக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அதே நேரத்தில ஆஃப்லைன் ஸ்டோரோ, ஆன்லைன் ஸ்டோரோ எல்லாருக்கும் பெனிஃபிட் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு நல்ல திட்டம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இப்ப Flipkartஓட வெப்சைட்ல இருக்கேன். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த Redmi ஃபோனுங்கிறது கிட்டத்தட்ட 20,000 காஸ்ட் உள்ள ஃபோனா இருக்குது. இதுல என்னென்ன ஆஃபர் குடுக்குறாங்கன்னு பாருங்க. இதுல பேங்க் ஆஃபர் வந்து 10% டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. அதுலயும் நெறைய கேட்ச் வச்சிருப்பாங்க. இதுல ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்த மாரி அவங்க டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. இதுல நாம என்ன பண்ணலாம், இந்த நோ காஸ்ட்ங்கிறதுல என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நோ காஸ்ட் இஎம்ஐல நான் சொன்ன மாரி ரூ. 1,667 தான் இருக்கு. இதுல வியூ பிளான கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வாங்குனீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 3லேருந்து 6 மாசம் தான் குடுப்பாங்க. அதே மாரி ஒவ்வொரு பேங்க்குக்கு தகுந்த மாரியும் அதோட அந்த நோ காஸ்ட் மந்த்லி பேமெண்ட்ங்கிறது வேரி ஆகும். நீங்க ஆக்சிஸ் பேங்க் வழியா வாங்குறப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 12 மாசத்துக்கு நீங்க வாங்கிக்க முடியும். உங்களுக்கு காஸ்ட்டோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1,607 மேனி கிட்டத்தட்ட ரூ. 20,000 மாத்திரம் தான் நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். சில பேங்க் கார்டுல நீங்க HDFCலனா வாங்குனீங்கன்னா, 3லேருந்து 6 மாசம் வரைக்கும் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில நீங்க தெரியாம ஒரு 12 மாசத்துக்கு நீங்க இந்த மாரி இஎம்ஐல நீங்க போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பாக்கி இருக்கிற மாதங்களுக்கு 6 மாசங்களுக்கு உள்ள இன்ட்ரெஸ்ட் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அத நீங்க மறந்துறாதீங்க. எப்ப நீங்க இந்த மாரியான ஆன்லைன்ல ப்ராடக்ட் வாங்குறப்ப கவனமா அதுல என்னென்ன குடுத்துருக்காங்க, அதுல டீட்டெயில் என்ன, ஃபுல் விபரமும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எந்த அளவிலும் பெரிய அளவுல நஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு பார்த்த வீடியோல நோ காஸ்ட் இஎம்ஐனா என்னன்னு பார்த்தோம். ஒரு மேனுஃபேக்சர் வந்து எப்படி குறைவான பிரைஸ்ல ஒரு பொருள குடுத்தாலும், இப்படி ஆன்லைன்ல சந்தைப்படுத்துறப்ப எப்படி அதோட விலை அதிகமாயிடுது, எப்படி அவங்களுக்கு ப்ராஃபிட் போறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் இதுல குடுத்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
அப்பதான் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் சம்பந்தமாவும் சேவிங்ஸ் சம்பந்தமாவும் பல வீடியோக்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இதே மாதிரி ஒரு நல்ல டாபிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர். பபாய்.